சொல்லுங்கய்யா. ஹலோ ஐயா சொல்லுங்கய்யா. வணக்கங்கய்யா. சொல்லுங்கய்யா. ஃப்ரீயா இருக்கீங்கய்யா? ஃப்ரீதாய்யா. சரிங்க ஐயா. பேச கால் பண்ணாங்க ஐயா. புரியலையா? கேட்கலான்ட்டுங்க ஐயா. கேள்வி ரெண்டு இருந்தது. சொல்லுங்கய்யா. அதுதாங்க ஐயா. ஐயா ஒண்ணுதாங்க ஐயா, மொத்தமா சூழல் நம்ம வாழ்றோமா இல்ல சூழல் நம்ம தான் உருவாக்குறோமாங்க ஐயா? சூழலை நம்ம தான் உருவாக்குறோம், சரிங்களா? ஆனா சூழல்ல வாழ்ற மாதிரி தெரியும், இதுதான் உண்மை. ஆனா இது ரெண்டுமே ஒரே கருத்து தான், ரெண்டு ஒண்ணுதான். சூழலை நீங்க உருவாக்கி வாழ்றீங்கன்னா இதை முன்னாடி நீங்க தான் உருவாக்குனது, ஆனா இப்போ இல்லை. ஆனா நீங்க தான் வாழ்றீங்க, சரியா? கிரியேட் பண்ணது நம்ம தான் இல்லை, ஆனா நமக்கு தெரியாது யாருக்கும். ஆமா, இது என்னன்னு தெரியுங்க தோணுச்சுங்க ஐயா. இப்போ ஒரு இருந்தாருங்களா ஐயா, ஆமா, நம்மளும் ஒரு காரணமா அப்படின்ட்டு தோணுதுங்க ஐயா. அது ஏன் தோணுதுன்னு தெரியல. நம்ம ஒரு காரணமா? நம்ம காரணம் எப்படி சொல்றீங்க? இப்ப இந்த கர்ணியும் யாருன்னா அந்த இது போயிட்டு உள்ள போயிருந்தா இதை மாத்த முடிஞ்சிருக்கோம் ஐயா. இப்ப இன்னும் போல இன்னும் நம்ம அந்த உணர்வு உணரல. சும்மா பேசிங்க. இப்ப அதுல நீங்க மாற்றம் பண்ண நினைக்கிறீங்களா? இந்த இதெல்லாம் இங்க யாரும் மாற்றம் பண்ண தேவையில்லையா? சரியா? இது முதல்ல நம்ம எல்லாரும் ஒரு தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இங்க நடக்கிற நிகழ்வுல மாற்றம் பண்ண நீங்க யாரும் வரல, சரியா? இந்த நிகழ்வு எல்லாம் பார்த்து நீ ஒரு விஷயம் கத்துக்கிட்டு வந்துருக்கீங்க. கண்டிப்பாங்க. இல்ல நம்ம அதை தடுக்கணும், இது பண்ண தடுக்கூடாது. உங்களுக்கு புரியலையா? நீங்க அதை தடுக்கணும். இப்ப நீங்க இது யாருமே தடுத்தது இல்லையா? நீங்க அதை தடுத்த ஒண்ணும் ஆகாது. நீங்க தடுக்கிறீங்க வச்சுங்களேன், சும்மா பேச்சு சொல்றேன், இது அடுத்த கட்டத்துக்கு நான் அதிகமா போகும், உங்களுக்கு தெரியாது. சொல்ல புரியுதா? நான் சொல்ல தடுத்து பாரு, இது தடுத்துட்டீங்க வச்சுங்களேன். இப்ப சும்மா பேச்சு அவர் சரியாயிட்டு இருந்தாரு, சரியா? இப்ப நீ போனா நம்ம போய் பார்த்தோம், அவர் சரியாயிட்டாரு. இப்ப அது சரியானதுக்கு அப்புறம் அது சரி எப்படி ஆகும்? உடனே எல்லாமே சரியாகாதுல்ல, உண்மை தானே? இப்ப நீ உடனே எல்லாத்தையும் சரியாகணும்னு நினைச்சா கூட இப்ப அவர் சரியாகிட்ட ஆக மொத்தம் நீ ஒருத்ததாக மீதி பேர் ஆகலாம். ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பேர் இருந்தாங்க? சொல்லு புரியுதா? ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பேர் இருந்தாங்க? இப்ப ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பேர் இருந்தாங்க? பேசுறோம், ஒரு பத்தி மட்டும் பேசுறோம், புரியுதா? ஏன்னா நம்மள சார்ந்தது காரணம். ரெண்டாவது, நீ சொல்ற ஒருவருன்றது நீதான், மத்த இங்க யாருமே கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்கோசம் ஒரு நிகழ்வு நடக்குது. இந்த நடந்த நிகழ்வு அங்க பாக்குற நபர் எல்லாமே நீ ஒரு ஆள் தான். அது நீ இதை பார்த்து என்ன கத்துக்கணும்னா, நம்ம என்ன இன்னும் வெளியே அறிய வளர்த்துக்க வேண்டியிருக்குது. நீங்க சொன்னீங்கல்ல என்னால மாத்த முடியல, இதை மாத்தக்கூடியதுக்கு என்ன பண்ண தேடி இன்னும் அதை கண்டுபிடிச்சு எடுத்துக்கணும். ஆனா அதை மாத்தணுன்றது நிகழ்வு கிடையாது, சரியா? அந்த தளர்ந்த உனக்குள்ள வரும்போது உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கும், அறிவு வளர்ச்சி அடையும். சொல்றது புரியுதுங்களா? அதுக்குதான் இங்க நம்ம எல்லாரும் வந்துக்கிறது தான். நீங்க எல்லாரும் வந்தது ஒரு அறிவை கத்துக்கிறதுக்கோசம். நீங்க எதையும் மாற்றம் பண்றதுக்குலாம் வரல. ஆனா நீ அந்த அறிவை பேரறிவை பெற்றுட்டேன்னா, நான் சொன்ன மாற்றம் பண்ணலாம், அந்த மாற்றம் பண்ணும் போது இங்க எதுவுமே இருக்காது. அந்த மாற்றத்தை பண்றதுக்கு தான் நம்ம இந்த மாற்றத்துக்குள்ள பெறுகிறோம். இப்ப போய் நம்ம இதை மாற்றம் பண்ணலாம் அதை மாற்றம் பண்ண நினைக்கிறது தவறு இல்லை. ஆனா நம்ம அதுக்கான தகுதி இன்னும் தெரியல. நீ கொஞ்சம் சொன்ன மாதிரி இன்னும் அது லாங் போ எல்லாமே வரும். ஆனா அப்ப கூட இந்த மாற்றத்தை பண்றதுக்கோசம் கிடையாது. இங்க ஒருத்தர் சரியா சரி பண்றதுக்கு அப்படி கிடையாது. ஆனா நீ மாற்றம் அடைஞ்சு போய் மொத்தமும் ஒரு லெவலா கொண்டு வரதுக்கோசம் தான் இது. இங்க எல்லாமே சரியா தான் இருக்குது, அது இந்த சந்தேகம் இல்லை. அதை சரின்னு முதல்ல நீ கன்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் உங்க அறிவு. இங்க நடக்கிற நிகழ்வு எல்லாமே கரெக்டா இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க எதுவுமே தப்பா இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்னு தப்பு ரைட்டுன்னு சொல்றீங்கல்ல, சொல்றமா இல்லையா? அதை தெரிஞ்சதுக்கு நீ வந்துக்கிறீங்க. இங்க எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே சரியா நடக்குதுன்னு நீ எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவியோ அப்போ அனைத்துமா நீ மாறிடுவ. அதுக்குதான் இந்த நிகழ்வுக்குள்ள நம்ம எல்லாரும் என்ட்ரி போட்டுக்கிறோம், சரியா? அந்த மாற்றத்தை நீ அடைஞ்ச உடனே இப்ப சரியில்லைன்னு ஒரு விஷயம் சொல்றல, அப்போ அந்த சரியில்லைன்னு சொல்லும் போது உன்னால அப்ப மாற்றக்கூடிய இடத்துல நீ நிற்ப, அப்ப நீ மாத்தலாம். அப்ப என்ன மாத்தினா இந்த ஒரு நிகழ்வை மாத்துறது இல்ல, ஒருத்தர் நோய் குணப்படுத்துறது இல்ல, புரியுதுங்களா? மொத்தத்தையும் அப்பதான் உன்னால மாத்த முடியும். அப்படி மாத்தணும்னா இப்ப நீங்க எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும், எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் கத்துக்கணும், எல்லாம் சரியா இருக்குது அப்படி இப்படின்னு எல்லா அறிவும் நீ கரெக்டா கொண்டுனே போகும்போது நீ அப்பதான் அந்த இறுதி கட்டத்துக்கு போய் நிக்க முடியும். ஃபைனல் டிசிஷன் எதுவோ, ஆரம்பம் எதுவோ அந்த இடத்துக்கு நீ போக முடியும். ஆரம்ப இடத்துக்கு போனாதான் இதை ஆஃப் பண்ண முடியும்.
புரியுதா? கண்டிப்பா. நீ ஆரம்பத்துக்கு போனா ஆஃப் பண்ண முடியாது. நீ ஆரம்பத்துக்கு போனா இது எல்லாத்தையும் நீ எதிர்கொண்டு எல்லாம் சரியாகுது அதை கன்ஃபார்ம் பண்ணும்போது ஆரம்பத்துக்கு கூட்டு போவோம். அப்ப அங்க போய் சரியில்லைன்னு நீ அப்ப கன்ஃபார்ம் பண்ணி அப்பதான் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடியே இல்ல சரியில்லை இதை மாத்தணும் கொள்ளணும் நீங்க அந்த அறிவு வரதுக்கு வேண்டி சொல்லிருந்தா நீ மாத்த இங்க மாறினே இருக்கும். ஆனா நிகழ்வு நடந்துனே இருக்கும், நிக்கவே நிக்காது. உங்க யாருக்கும் அது தெரியவே தெரியாது. முதல்ல நீ எல்லாத்தையும் சரியாகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணினே வா, அதுக்கான அறிவு வரும் உனக்கு. கன்ஃபார்ம் அது அப்படிதான் சொல்லும், கரெக்டா பண்ணினே வா. ஆனா அதுல ஒரு முரண்போக்கு நீ கண்டுபிடிச்சிட்ட. ஆனா அந்த முரண்போக்க சரி பண்ண இப்ப முடியாது. நீ இதை கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணினே வந்து ஜீவகாரத்தை செஞ்சு அனைத்துமா நானாக இருக்கணும்ன்ற அறிவை புரிஞ்சு போகும்போது அப்ப அனைத்துமே நானாகிறனா இப்ப எனக்கு இது வேணாம், இப்ப இந்த நிகழ்வு சரியா உண்மைதானே? அனைத்துமா நானாக இப்ப இந்த நிகழ்வு வேணாம், அப்ப நீ நிறுத்தலாம். ஆனா அனைத்துமா நீ ஆவாத வரைக்கும் இதில் போய் நிறுத்த முடியாது. அப்ப நீங்க எதுக்கு வந்துக்கிறீங்க இந்த விஷயத்துக்கு புரிஞ்சுக்க, நம்ம அந்த அறிவை பெறத்துக்கு வந்துக்கிறோம். அப்ப இங்க நடக்கிற நிகழ்வு எல்லாம் சரியா நடக்குதா நீ கரெக்டா கணக்கு போட்டு பார்த்தா தெரியும். இப்ப எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப அவர் இறந்தாரு இல்லையா, இப்ப இறந்தவரோட மெச்சூர்டு பாத்தீங்கன்னா அவருக்கு இப்பத்தி 20 வயசு தான், அவருக்கு 38 வயசு ஆகுது. அவரோட மெச்சூர்டு 20 வயசுக்கு ஒரு மெச்சூர்டு கிடையாது அவருக்கு. ஆமாங்கய்யா, ஒரு சின்ன பையன் மாதிரி என்ன மெச்சூர்ல தான் சின்ன பசங்களோட விளையாண்டுன்னு எந்த கணக்கு எதுவுமே தெரியாது, வாழ்க்கை அதுவுமே தெரியாது. செல்ல நோண்டுவாரு, சின்ன பசங்களோட விளையாடுவாரு, மத்த எதை பத்தி யாரை பத்தி சிந்திக்க மாட்டாரு. இப்படிதான் அவர் கிட்டத்தட்ட 38 வயசு வாழ்ந்துருக்காரு. சொந்த இதுக்கப்புறம் அவங்க அம்மா இருக்கிற வரைனா அவர்னால அந்த வாழ்க்கையை நோக்க முடியும் சரியா. அவங்க அம்மா இல்லைன்னா இவர்னால யாரு கூடயும் போய் ஒட்ட மாட்டாரு, இவர் யாரு கூடயும் இருக்கவும் மாட்டாரு, எங்கேயும் போய் தங்கவும் மாட்டாரு. அந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஆள். இப்ப நாளைக்கு இவர் வாழ்றான்னு வச்சுங்க, இவரு திருமணம் பண்ணாலும் அவர் வச்சு திருமணம் பண்ணா அவங்க வச்சு பாத்துக்கிற தகுதி இவர்கிட்ட இல்ல, அதையும் இவனால பண்ண முடியாது. அதுவும் ஒரு கஷ்டம். இது ஏற்கனவே எந்த தன்மையும் எந்த சுகத்தையும் எதிர்கொள்ளாத ஆளு. இப்ப இதுக்கப்புறம் அவன் இல்லைன்னா இன்னும் எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம கண் எதிர்க்க ஒருவர் ரொம்ப கடினமா சுத்தினே இருப்பாரு, ஆனா அந்த மாதிரி நிறைய பேர் சுத்துறாங்க. ஆனா இவருக்கு என்னன்னா அந்த சூழல் இயற்கை கொடுக்கல, இவருக்கு இது வரைக்கும் போதும். ஆனா இதுல நம்மளுக்கு ஒரு அனுபவத்தை இவ்வளவு அடிபட்டு இவ்வளவு வேதனைப்பட்டு இந்த உடல் இவ்வளவு ஒரு இதாகி அங்க போய் பாக்குற அளவுக்கு நம்ம நிக்க வச்சு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து இந்த நிகழ்வு நடத்தி இருக்குது. புரியுதுங்களா? இதுவும் நம்ம ஒரு பாடத்தை கத்துக்குது. இதுவும் இறைவன் தான் அந்த பாடத்தை நம்ம கத்துக் கொடுத்தா நீ சரியா கத்துக்கோன்றது கஷ்டம். எல்லாமே கத்துக்கிறதுக்காக நடக்கிற நிகழ்வு தான். போனதும் இறைவன் தான், இருக்கிறதும் இறைவன் தான். ஆனா இதுல இருக்கிற நீ ஒன்னு கத்துக்க மாற்றம் பண்ண முடியுமா பாரு. அது போய் அடுத்த வாழ்க்கை வாழ்ந்தோம், அதோட தன்மை நோக்கி அது பயணப்பட்டு போகும், அதுக்கிட்ட நீ போய். ஆனா நீ அது வானான்னு நினைக்கிற, அது முடிக்கணும்னு நினைக்கிற. ஆனா அதுக்கு முன்னாடி நீ எந்த அளவுல கரெக்டான சூழலுக்குள்ள நீ என்ட்ரி போடுறீங்க, இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு கேட்டு எல்லாமே சரியா நடக்குதுன்ற சூழலை நீ அறிஞ்சிக்கினே வரணும். இப்ப அவருக்கு அப்படி நடந்ததுனால இப்ப அவரோட வாழ்க்கை எப்படி போகுமோ நினைச்ச வாழ்க்கை இன்னியோட வாழ்க்கையோட அந்த அவரோட வாழ்க்கை இன்னியோட முடியுது. அவர் அடுத்த வாழ்க்கைக்குள்ள போய் அவர் வாழ்க்கை வாழ்க்கை சூழல் கரெக்டா செட்டே அது போயினே இருக்கும். நீங்க இதை பார்த்து என்ன கத்துங்க, என்ன தெரிஞ்சுங்க? இவ்வளவு வலி வேதனை துன்பானு இவ்வளவையும் பார்த்து அங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கறிக்கடை மாதிரி இருக்குது. ஆனா யாரும் அதை பத்தியும் கண்டுக்கல. எல்லாரும் வலி வேதனை அவங்க சாப்பிட்டுன்னு அவங்க கறி மீன் முட்டை சாப்பிட்டுன்னு அப்படியே அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. தெரியல இதுவும் ரத்தம் தான், அதுல வர்றது ரத்தம் தெரியல, இதுவும் செதான் அதுவும் செதன்னு தெரியல, இதுவும் எலும்பு தான், அவன் சாப்பிட்றது எலும்புன்னு யாருக்குன்னு தெரியல. காரணம் அந்த அளவுக்கு அறிவு வங்கி போயிடுது. ஆனா நம்மளுக்கு அந்த அறிவு கூடினே போகுது. அப்போ கூடினே போகும்போது நம்மள ஒரு விசேஷம் டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணும். எப்படி பார்க்கணும், எப்படி அணுகிற பக்குவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நடக்கிறவங்க ஒரு பக்குவத்தை கத்து கொடுத்துக்குது. ரெண்டாவது இவரோட தன்மை என்ன, கேரக்டர் என்ன, எந்த ஒரு இதுதான் இயற்கை நல்ல விஷயம். இப்ப ஒரு அடிப்பட்ட வலியும் தெரியாத வச்சிருந்தது இல்ல, அவர் அழல, எந்த ஒரு துன்பத்துக்கு உள்ளாகாம அப்படியே வச்சு அப்படியே அந்த முறையில எடுத்துட்டு போயிட்டா சொந்த புரியுதுங்களா. அவர் எந்த வழியும் அனுபவிக்கல. இப்ப அந்த வழியை அனுபவிச்சாரு, கூட தாயோ அண்ணனோ தங்கச்சோ அந்த வழியை அவங்க அனுபவிச்சாங்க. என் தந்தி பிடிக்குது, அண்ணன் இதுன்னு எல்லாம் பார்த்தாங்க. ஆனா அவர் அந்த வழியை அனுபவிக்கல. ஏன்னா அவருக்கு பிடிச்ச வேலை அவர் செஞ்சு அவர் இறுதியா கரெக்டான முடிவுக்கு போயிட்டு அவர் அடுத்த மாற்றத்துக்குள்ளேயும் சரியா உள்ள போப்பாரு. ஆனா இதை பார்த்து நம்ம என்ன கத்துக்கிறோம், நம்ம இதெல்லாம் இங்க மாற்றத்துக்கு வரல. சொன்னது புரியுதா? முழுசையும் மாத்தினாதான் இது மாறும். நீ இவரை மாத்திடலாம், பக்கத்து வீட்டுல அதுதான் நடக்கும். நீங்க மாற்ற முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும்போது மொத்தத்தையும் மாத்தினா ஒரு க்ளோஸ் ஆகும். ஆனா அதுக்கு நீ கருமையான செயலை அதிகமா செஞ்சு ஒரு ஆன்ம லாபத்தை கூட்டினே போகும்போது அனைத்துமா நீ தான், அனைத்தும் நானுன்னு அந்த அறிவு உங்ககிட்ட வரும்போது நீ ஆரம்ப ஸ்டேஜுக்கு போகலாம். ஆரம்ப ஸ்டேஜுக்கு போனா மட்டும்தான் ஆரம்பத்துலதான் ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அந்த நிகழ்வு அங்கதான் ஆஃப் பண்ண முடியும். வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஆஃப் பண்ண முடியாது. ஆனா அந்த ஆரம்பத்தை கூடியன்னா உங்கள்கிட்ட அன்பு கருணையோட தயவு கூடும் போது எது மூலமோ எது ஆரம்பமோ எது கருவோ அந்த கருவுக்குள்ள நீ அப்பதான் என்ட்ரி. அப்ப அந்த கருக்குள்ள என்ட்ரி போட்டா அந்த கருவுக்குள்ள இது ஆரம்பத்துக்கு எப்படி நடந்தா அந்த நிகழ்வோட பாயிண்ட் இருக்கும். அதை நீ அங்க போய் நிறுத்தும் போது இதோட இந்த ஆட்டம் க்ளோஸ் ஆகும்.
அப்படி பண்ணாதான் நீ சொல்ற இந்த நிகழ்வு நிற்கும், அது வரைக்கும் நிற்காது. அப்ப அதுக்கு நம்ம இந்த வாழ்க்கையை சரியா அந்த கருணையோட சரி இன்னும் டீப்பா இன்னும் எப்படிலாம் நடக்குது கேட்டு இந்த மாதிரி கேட்கணும், செயலா செய்யணும், தெரிஞ்சு எல்லாம் கரெக்டா நடக்குதுன்றதுதான் உண்மை. ஆனா அந்த கரெக்டா நடக்கிறதே எனக்கு இது சரியில்லைன்னு நீ சொல்றேன்னா உன்னோட அறிவு கூர்ந்ததுனால எனக்கு இது வேண்டாம், ஏன்னா இதை உருவாக்குனதுல எனக்கு வேண்டாம் நீ முடிவு பண்ற. இது உள்ள வந்து நான் பார்த்து தெரிஞ்சதுனால எனக்கு வேணான்னு முடிவு பண்ண. அப்படி மாத்தலாம். அப்படி மாத்துற இடத்துக்கு நீ போனா மட்டும்தான் இது சாத்தியப்படும். அப்ப சாத்தியப்படும் அவங்ககிட்ட அன்பு தெய்வ கருணையோட தன்மை இன்னும் கூட 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 அதுவா நீ மாறும் போது அந்த மூலத்துக்குள்ள நீ என்ட்ரி போடும்போது இந்த விஷயத்த அப்பதான் நிக்க முடியும். எல்லாத்தையுமே நீ கண்டு பாக்குறது நீ செய்யறத மட்டும் மாற்றத்துல புரோஜனம் இல்லை. இங்கன்னா அந்த பக்கத்துல நடக்க போகுது, அவ்வளவுதானே. சொன்னது புரியுதுங்களா? அதுக்கான நிகழ்வு தான். இது எதுவும் பெருசெல்லாம் இதை மாத்தலாம் அதை மாத்தலாம் நினைக்காது. இங்க வந்தவங்க எல்லாம் ஒரு அறிவு கத்தணும். இப்ப அவர் வந்தார், அவரோட தகுதிக்கு என்னவா வாழ்ந்து அவர் அறிவு கத்தணும், அவர் போயிட்டாரு. நீ வாழ்ற உன் தகுதிக்கு என்ன அறிவை கத்துக்க முடியுமோ கத்துக்கலாம். அது எவ்வளவு பெருசா கத்துக்கலாமோ கத்துக்கலாம். எங்க நிக்கிறதுனா அடுத்து வந்து திருப்பி அந்த அறிவை கண்டினியூ பண்ணி நம்ம போயிடலாம். ஏன்னா ஜீவகாட்சி வரும், இது கட்டாயம் சாத்தியப்படும். நம்ம அதனால எந்த இதுவும் பண்ண தேவை ரிலாக்ஸா இருக்கலாம். செயலை இன்னும் டீப்பா செய்யலாம். இன்னும் உடல்ல பத்தி நம்ம உடல் ஆன்மா, நம்ம தான் உயிர், நம்ம தான் எல்லாமே, நம்ம தான் கடவுள், நம்ம தான் நறுப்பெருஞ்சோதி, நம்ம தான் ஸ்பேஸ், நம்ம தான் அறிவுன்ற உண்மையில இந்த உடல் இருக்கணும். எப்பவுமே நீ எப்பயுமே ஒரு அணுக்கூட்டி சேர்க்கைதான் நான் தான் ஸ்பேஸ்ன்ற எண்ணம் உங்ககிட்ட இருக்கணும். எப்பவுமே குரு மத்திய கவனம் இருக்கணும். சொன்னது புரியுங்களா? இந்த உடல் முழுவதும் அணுக்கூட்டாலதான் இருக்குது. நான் ஒளியை எமிட் பண்ணுவேன், நான் உடல் ஒளியா மாறுவேன், அந்த மாதிரி தன்மைலாம் எனக்குள்ள இருக்குது. நீ தான் அதிகமா இதை வந்து அதிகமா அந்த கமெண்ட்டை கொடுத்துட்டே இருக்கணும் மூலையில. சொன்னது புரியுங்களா? அப்படி கொடுக்க இந்த நிகழ்வு இந்த உடலுக்கும் மாற்றம் அடையும். இந்த ஜீவகாரியம் பண்ண உன் அறிவும் வளர்ச்சி அடையும். சொன்னது புரியுங்களா? 2 நிகழ்வு நல்ல நேரத்தில் இந்த கமெண்ட் நம்மளுக்குள்ள மேக்சிமம் போகணும். தனிமையில இருக்கும் போது படுக்கும் போதெல்லாம் இந்த சின்ன இருக்கும். நான் ஆன்மா, என் உடல் ஒளியால் தான் ஆயிருக்குது, நான் ஒன்றும் சேத தேகம் கிடையாது, நான் தான் சுத்த தேகம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த எண்ணத்தோட ஜீவகாரணியம் பண்ணும்போது ரெண்டுமே சரியா வேலை செய்யும். இது கட்டாயம். என்னன்னா இப்ப நம்ம இயற்கையோட ஒன்றிணைந்து வாழும் போது எந்த இதுவும் இல்லைங்க ஐயா. அதை விட்டுட்டு நம்ம இப்ப வாழ்றதுனா இவ்வளவு மாசமான சூழல் இருக்கு. புரியல? இப்ப அப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கும் ஒண்ணுன்னா மாறினே இருக்குங்களா ஐயா? ஆமா ஐயா, இயற்கை சூழல், இயற்கை வந்து தன்னைத்தானே மாத்திக்கிட்டியா. இன்னைக்கு மாற்றம் இதுதான், நாளைக்கு மாற்றம் வேற மாதிரி இருக்கும். இப்ப இந்த மாற்றம் எதனாலங்க உருவாது? நம்மளாலதானங்க உருவாது. நம்மளாலதான் உருவாகுது. நம்ம இப்ப இதெல்லாம் மாற்றம் மாற்றம் நோக்கி பயணத்துக்கு போகுது. மாற்றம் நல்லதா கேட்டதா? நான் சும்மா கேட்கிறேன். மாற்றம் நல்லதா கேட்டதா? அப்படி இருந்தா ஒண்ணு இருக்காது. மாற்றம் ஆவதையா ஒரு ஒரு புதுசான விஷயம் தோண்டினே இருக்கும். அப்பதான் ஒண்ணு முடிவாது கிடைக்கும். இல்ல அது முடிவுக்கான பாதைகள் நகர்ந்து நடக்க முடியும். நான் எதுவுமே பண்ண அப்படியே இருப்பேன்னா, ஸ்டேபிளா இருப்பேன்னா, அப்புறம் எப்படிதான் அது? என் பழைய மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. பழைய மாதிரி தான் மாற்றம் வராதே, உங்களுக்கு அறிவு வராதே. எல்லாம் சரியான உங்க அறிவு வராதே. சரிக்கு வந்தாலும் அறிவு வரும். எல்லாம் கரெக்டா பண்ண இந்த பக்கம் நீ வந்துருப்பீங்களா? யாருன்னா ஏதோ ஒரு எண்ணம் உள்ள தோணவும் தானே உங்களுக்கு இந்த பக்கம் என்ட்ரி பண்ணிட்டீங்க. அந்த எண்ணம் ஏன் தோணுச்சு? காரணம் எதுவும் சரியில்லை, ஏதோ தவறா இருக்குது, ஏதோ ஒரு மாற்றத்துக்குள்ள போன எண்ணத்தினால தான் உள்ள என்ட்ரி போட்டீங்க. அப்ப சரியாதான் யாரும் என்ட்ரி போட்டிருப்பா. இப்ப அதனாலதான் நீங்க எல்லாரும் வர மாட்டேன்றதுக்கு காரணம் என்ன? எனக்கு சரியான லைஃப் இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, அழகு இருக்குது, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்குது, நான் ஜாலியா வாழ்றேன், நான் கட்டி கொடுக்கலாம், அப்படி வாழ்றவங்க கொஞ்சம் பேரு. வேற வழியெல்லாம் இதே கடமையில வாழ்றவங்க கொஞ்சம் பேரு. இன்னும் கொஞ்சம் பேரு இந்த எதுவுமே இல்லாத, எதுவுமே நடக்காம வாழ்றவங்க கொஞ்சம் பேரு. இது எல்லாமே இல்லாம போய் சுத்தமா உடல்நிலையே சரியில்லாம வாழ்றவங்க கொஞ்சம் பேரு. உண்மைதானே? ஆனா மொத்தம் எல்லாரும் இந்த வாழ்க்கையை சரின்னு அக்செப்ட் பண்ணி தான் வாழ்றோம். யாரு சரியில்லைன்னு நினைக்கிறா? சரின்னு நினைக்கிறது கம்மியா தானே இருக்குது. சூழல் தான் சரியில்லைன்றீங்க. நானே சரியில்லை, இந்த இடமே சரியில்லை யாரும் சொல்ல தெரியல. எனக்கு அமைச்சர் இப்படி பண்றோம், அவர் நல்லா இருக்கிறா, நான் தான் பிடிக்கிறேன் அப்படின்னு. இங்க யாருமே நல்லா இல்லைன்றதான் உண்மை. ஆனா காரணம் நல்லா ஆகிறதுக்கும் நல்லா இந்த மாற்றத்தை அறையிறதுக்கோசம் இயற்கை கொடுத்தது நல்லா இல்லாத. ஆனா அந்த நல்லா இல்லாத விஷயத்தை நீ கசக்க தான் நல்லாகிற ஒரு பொருளை நீ உணர முடியும். நீ நல்லாவே குத்துறத கசக்க மாட்டிய, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் நம்ம தானே நம்ம பழகம். ஆனா இதுக்கப்புறம் என்னன்னா நல்லாவே போய் அந்த மாற்றத்தை அடையணும். இதுதான் ஒரு ஆசை. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் நோய் நொடியெல்லாம் நல்லா வாழணும், வாழ்ந்து இந்த அறிவை போய் பெற்றா நல்லா இருக்கும். அதுக்கான சூழல் மாறணும். ஆனா அதுவும் சாத்தியப்படுறது இல்லை. ஏன்னா எல்லாரும் இங்க மாற்றத்துக்கு வந்துக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் மாற்றம் கொடுக்கணும்னா நீ ஏதோ ஒரு செயலை விளைவை இங்க செஞ்சுதான் ஆகணும். ஆனா செய்யணும், இதை உசாரா கடந்தும் ஓரளவுக்கு அறிவோடு கடக்கணும்.
செயல் செஞ்சா அது இயற்கையை செய்யறேன், நான் எனக்கு அது சம்பந்தம் இல்லை, எனக்கு டிஸ்டர்ப் பண்ண போறது எண்ணத்தோடு. அப்ப நீ கடந்தும் போலாம், அந்த செயலை செஞ்சுன்னு போலாம். அப்பதான் இது அக்செப்ட் பண்ணினே போகும். என்ன அக்செப்ட் பண்ணாது. சரிங்க, வச்சுட்டுங்களா? எதையும் ரொம்ப அதிகமா திங்க் பண்ண கூடாது. சொல்றது புரியுதா? ஃப்ரீயா விட்டுட்டு இங்க நடக்கிற நிகழ்வுல இது என்ன நடந்தது, ஏது நடந்தது, இப்ப இந்த வாழ்க்கை ஜாயிருக்கு, அப்ப இறைவன் சரியா பண்ணிக்கிறான். இங்க எல்லாமே சரியா நடக்குது, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. முதல்ல தப்பா நடக்குதுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் சரியா நடக்குதுன்றது முதல்ல மீன் பண்ணுங்க. ஏன்னா உண்மையில அப்படிதான் நடக்குது. எல்லாம் சரின்னா நீ யாரையும் குறை சொல்ல மாட்டேன், சரியில்லைன்னா யாரையும் ஒருத்தர் குறை சொல்லுவேன். அது ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாம் சரின்னு நினைச்சுக்கோ, செயலை செஞ்சுனே போ. அதுக்கப்புறம் எல்லாம் முடியும் போது இதுல எதுவும் சரியில்லைன்னு தோணும், அதுக்கடி அந்த மாதிரி கடந்து போயிடலாம். அப்ப மாற்றம் பண்ணக்கூடிய இடத்துக்கு போகும்போது மாற்றம் பண்ணலாம். சரிங்களா? இப்ப அது ஒரு சொன்னாங்க ஐயா, தொட்டி எனக்கு கல்வான்னு போனாங்க ஐயா முன்னாடி. கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லா எறும்பா இருந்ததுங்க ஐயா. தூக்கினாலும் வெயில் அடிக்குது, வெயில் எதனா ஆகுமான்னு இதுவா இருந்தது. அது கழிவாகணும், தொட்டி அழுக்கா இருந்து கருப்பா இருந்தது. தண்ணி ஊற்றினாலும் அதுவே குடிச்சாலும் இதுவாகும் அப்படின்னு யோசனை வந்தது. அப்புறம் சரினாதான் வழியிலன்ட்டு தொட்டி கழுவுல அது எடுக்கல, அது வச்சுட்டாங்க ஐயா. அப்புறம் ஒரு பக்கெட்ல போட்டு தண்ணி மட்டும் வந்து மேல வச்சுட்டாங்க ஐயா. ஆமா, நீ செஞ்சது இப்ப எல்லாமே ஒண்ணு போயா. இந்த தொட்டில தண்ணி ஊத்திருந்தாலும் அந்த அழுக்கு அது ஒண்ணும் பண்ணாது. சரியா? நான் எல்லாம் சரின்னு சொன்னல இங்க. அதுதான் இப்ப நீங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க என்ன பண்ணி எல்லாம் சரின்னு சொன்னேன், இப்ப நீங்க செஞ்ச சரிதான். சரியா? என்னையும் டிஸ்டர்ப் பண்ணல, தண்ணி எடுத்து வச்சுட்டீங்க, இதுவும் பெஸ்ட் தான். அத தண்ணி ஊத்தினாலும் அது அசுத்தமா ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா அசுத்தம் ஒண்ணும் இல்ல, அதுக்கு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சாலும் ஓகே தான். நீ அதை எடுத்து எச்சி கழுவிட்டு திருப்பி தூக்கி வச்சாலும் அதுக்கு ஒண்ணும் ஆகாது. அது எதனா இருந்தாலும் அது மாற்றத்துக்குள்ள போகுது அப்படின்னு நினைச்சு வச்சாலும் ஒண்ணும் இல்ல. சொன்னது புரியுதா? மூணுமே சரியான செயல் தான். ஆனா அந்த நீ எந்த பக்குவத்துல இருந்து அதை எடுத்துக்கிற அதை பொறுத்து. உனக்கு இது ரெண்டுமே டிஸ்டர்ப், அதனால தண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஓகே தான். சரிங்களா? இப்பதான் இது மாதிரி பண்ணலாமான்னு கேக்குறேங்க. சொல்றேன், மூணுமே பண்ணலாம் நான் சொன்னல. இப்போ அதை எடுத்து நீ கழுவிட்டு திருப்பி வைக்கலாம் அதே இடத்துல. அந்த எறும்பு நசுங்காது, ஒன்னாவது கரெக்டாவே இருக்கும். நீ எண்ணத்தை அதே மாதிரி வச்சு நீ வெயி, ஒன்னாவது. மீறி இறந்தா கூட அது மாற்றத்துக்கு போகுது. எப்படி இறக்க போகுது உனக்கு தெரியல? இப்படியா இறக்க போகுது தெரியல அந்த எறும்பு கொஞ்ச நாள்ல. ஆமாங்க. அப்புறம் என்ன இப்ப நடக்குது இல்ல அப்புறம் நடக்க போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். இறைவாட்டம் பண்றான், நீ பண்ணல, இறைவன் தான் பண்றான். நீ இதெல்லாம் பண்ணும் போது மட்டும் நீ பண்ணா நினைச்சுக்கிற. சரியா? இதெல்லாம் சொன்னதை நான் பண்றேனே அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இறைவன் பண்ணனே, அப்பதான் நீ அதுல இருந்து வெளியே வர முடியும். மூணுமே சரிதான். நீ பண்ணது சரி. நீ தண்ணி ஊத்திருந்தாலும் ஓகே தான், அப்படியா இல்ல கழுவாம, இல்ல அதை எடுத்துட்டு கழுவிட்டு தண்ணி வச்சிருந்தாலும் சரிதான். அது சரின்னு எடுக்கிற பக்கம் உங்ககிட்ட இல்ல, அதனால ரெண்டு டிஸ்டர்ப் பண்ணிச்சு ஒண்ணு செஞ்சுட்டு நீ போட்ட கணக்கு. ஆனா நீ போட்ட கணக்குல இன்னொரு சில தப்பு இருக்குது, இதையும் மாத்திக்கணும். நம்ம எல்லாமே சரின்னு சொல்லிக்கிறேன். நீ என்ன செஞ்சியோ அது சரின்னு நினைச்சனா அந்த சூழல் 100% எடுத்துடலாம். இல்ல இது சரியில்லைன்னு நினைச்சனா அந்த ரெண்டு விஷயத்த உன்னால எப்பவுமே செய்ய முடியாது. ஆனா ஒரு அந்த சூழல் ஒரு செய்ய சொல்லி அப்படி எப்படி செய்ய வச்ச சொல்ல புரியுதா? அப்ப செய்யணும்ல, அப்ப எல்லாமே சரி நீ புரிஞ்சுக்கணும்ல. ஆனா நீ முன்னாடி அப்படி அச்சு நச்சு சாவடிக்கல. வந்து புரியுதா? இப்ப இந்த தண்ணி எடுத்து நம்ம ஊத்தி வச்சா நல்லா இருக்குமே அப்படி வைக்கிறோம்ன்ற எண்ணத்தினால இது எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ரெண்டுமே எடுத்துக்கோ, வெய். எதுவுமே ஆகாது, அதுக்கு ஒன்னாவது வெய், ஒன்னாவது. சுத்தமா கையில தண்ணி வச்சேன், அதுவும் ஒன்னாவது, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இல்ல இது ரெண்டுமே வேணாம், டிஸ்டர்ப்னா தண்ணி எடுத்து வச்சு பாரு, வேலை முடிஞ்சிச்சு. அவங்க இப்ப மாற்று வழிக்குனால செஞ்சுட்டேன், இல்லாததுல அப்ப அங்க அதை செய்யற மாதிரி செய்யணும். அன்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சுங்க, இது என்னன்னு தெரியலங்க. கரெக்டா ஏதாவது இது பண்ண நம்ம கூட நெல் இருக்குங்க ஐயா. ஒரு நெல்லில் நம்ம ஏன் படணும், நம்ம உடல் நம்ம ஏன் அது இது பண்ணணும். இருட்டா இருக்கிற இடத்துல படல, ஆனா வெளிச்சிற இடத்துல மட்டும் நம்ம நெல் கீழே படுது. அப்ப அந்த வெளிச்சனா என்ன, அந்த நெல் என்ன அப்படின்னு கேட்கும் போது பட்டுதுங்க ஐயா. நம்ம எவ்வளவு கருணையா நம்ம இது வரமோ அந்த வெளிச்சம் நம்ம மேல படும் போது அந்த கருப்பு கீழே வெளியும், அதுதான் கரு ஒளி அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாமே இப்ப சுமார் அறிவு தான். இப்ப வந்து நார்மலா யாரும் கேட்காது, உனக்கு அதை பத்தி சிந்திக்க வருது இல்ல, யாரும் சிந்திப்பா. இப்ப சிந்திக்கிறேன்னா ஏதோ ஒரு அறிவு கொஞ்சம் சிந்தா உள்ள வேலை செய்யலாம். அதுதான் அப்ப அந்த எந்த இடத்துல நம்ம வெளிச்சம் மீறி அந்த இடத்துல இருக்கும், அந்த நகல்ல என்ன சிந்தனை போவோம். எதுலயோ ஒரு சிந்தனை வருதுன்னா நம்ம அறிவு ஏதோ ஒரு டியூனா ஏதோ ஒரு விஷயத்தை சிந்திக்க யோசனை பண்ணுது. இது இப்படியே கடந்து அப்புறம் நிறைய விஷயத்தை சிந்திக்க ஆரம்பிக்கும்.
கேள்வி கேட்க ஆரம்பிச்சா பதில் கிடைக்கும். வேற ஒண்ணும் இல்ல. இது ஒரு கேள்விதான், பதில் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் 2 பேருக்கும் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுங்க. நீ சொன்னங்களா அவங்ககிட்ட அவர் இருக்காங்க இல்லையா சில்வர் பெருமாளையான்ட்டு. ஆமா. அவர் வந்து ஒரு வாரம் முன்னாடி அவர் தோணுச்சுங்களா அவர் உடல் உறுப்புலாம் வலி ஏற்பட்டுதுங்களா. அந்த வலி ஏற்படும் போது ஜீவராசினா கஷ்டப்படுதுன்னு அவரு சொன்னாருங்க ஐயா. அப்புறம் நான் கண்ணை மூடி சொன்னேங்க ஐயா, இது மாரி லெஃப்ட் சைடு ஷோல்டர் ஃபுல்லா பரவாயில்லைங்களா ஐயா, ரைட் சைடு ஷோல்டர் ஃபுல்லா இருந்து மார்பு அந்த இந்த பகுதி பார்த்தீங்கன்னா தாவராது அப்படின்னு சொல்றேன். ஐயா இதே தாங்க எனக்கு போன வாரம் சொல்லிச்சு, எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாருங்க ஐயா. அப்படியே 2 பேரும் அழுகுறாங்க ஐயா மாற்றி மாற்றி. அவரும் சாக்காரு அப்படியே திரும்பி, ஐயா புரியலங்க ஐயா நீங்க என்ன சொல்லிட்டே தெரியல, தண்ணி சாரா போகுது. நம்ம இன்னைக்கு அந்த உட்காந்துருந்தோம் இல்லையா அந்த ஜியோ சமாஜ் அந்த அங்க போயிட்டு தோப்புல தான் உட்காந்துருந்தாங்க, அங்கேயே உட்காந்துருந்தோம். அவர் அப்புறம் ரொம்ப இதுவாயிட்டாரு. அப்புறம் 1 வாரமா பாத்தீங்கன்னா வாயெல்லாம் அந்த தண்ணி இவ்வளவு குச்சாலாம் வறண்டு இருந்ததுங்க ஐயா. அப்ப இவ்வளவு பேர் அங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க சூழ்நிலை அப்படியே நம்மளுக்கு வருது. ஜீவராசி என்ன பண்ணுமோ அந்த சும்மா நம்மளுக்கு வரது உணர முடியுது. இல்ல நம்ம சும்மா தண்ணி வரணும் போதும் நினைப்போம், நம்மளுக்கு இவ்வளவு வரணும் போனா பாதி இவ்வளவு வரணும் போவோம் சிந்திக்கிறீங்களா. கருணையோட தன்மை கொஞ்சம் கூடுது, வலிமை கூட கூட அறிவும் கூட ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா. 2 பேருக்கும் ஒரே ஸ்ட்ரைக் பெரிய சுமார். நான் சும்மா கண்ண முடி ஐயா லெப்ட் சைடு சொல்லிட்டு போலாம் பறவை வலி ஏற்பட்டதுன்னா அப்ப பறவைங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு இது போலங்க ஐயா. அது ஐயா இதேதாங்க எனக்கு சொல்றேன் ஐயா. அதிகமா இந்த ஜீவராசியோட சிந்தனை போகும்போது அந்த அந்த அண்டத்தோட தன்மை நீங்களும் உணர முடியுது. இந்த உணர்வு தான் வரணும். இந்த உணர்வு வரும்போது நம்ம அறிவு வந்து கொஞ்சம் பெரிய நிறைய நுட்பமாக வாய்ப்புகள். அப்புறம் அந்த தண்ணி இதுவும் பார்த்தாங்க. இப்ப கொல்லிமலை எல்லாம் போனாங்க ஐயா, போகும்போது ஃபால்ஸ் மாதிரி மேல தண்ணி போட்டாங்க ஐயா. இப்ப அந்த தண்ணி இல்லாம ஒரு வீடியோ மாதிரி எடிட் பண்ணி போட்டுருந்தாங்க ஐயா, ஒரு பாட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப அர்த்தமானது பார்க்கும்போது, வச்சு கேட்கும் போது. அது வச்சு கேட்கும் போது ஒவ்வொரு சொட்டு உயிர் தானங்க ஐயா. அது அப்போ இதுவாது அப்படின்ட்டு கஷ்டமா இருந்தது. பெரிய மாற்றம் வரும், பாக்கலாம் என்ன பண்ணுங்க. இதுவா இருந்ததுங்க ஐயா. சரி சரி சரி. ஆனா இதை டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி எதுவும் வச்சுக்காதீங்க சரியா. இப்ப சொன்னது புரிஞ்சுச்சுங்க, இது எல்லாமே கரெக்ட் தான். இப்போ அறிவு வச்சு பார்க்கும்போது இப்ப அந்த தண்ணி வரத்தும் கரெக்ட் தான், எதுவுமே இல்ல. எல்லாமே கரெக்ட்னு முதல்ல புரிஞ்சுங்க.